அவரின் அடைக்கலமானவர், கேடகமானவர், கோட்டையும் துருகமானவர். நன்றி நன்றி அப்பா. என்னையும் மறைத்தார் என்பது அதிசயமே, யாருமே நம்பா என்னை நம்பினாரே. என்னையும் மறைத்தார் என்பது அதிசயமே, யாருமே நம்பா என்னை நம்பினாரே. அவர் கிருபை கையில் நன்றி மட்டும் வருதே, என்னை சுமப்பதை கையில் கண்ணீரும் வருதே. அவர் கிருபை கையில் நன்றி மட்டும் வருதே, என்னை சுமப்பதை கையில் கண்ணீரும் வருதே. பெரியவரே அழைத்தவர், பெரியவரே சொன்னதெல்லாம் எனக்காக செய்பவரே, சிறந்தவரே என் இயேசு சிறந்தவரே, சிறந்ததனை எனக்காக செய்பவரே, காரணரே என் இயேசு காரணரே, உயர்வுக்கெல்லாம் முற்றிலும் காரணரே. ஆமாண்டவரே, கர்த்தர் ஆராதனை ஜனங்கள் வாக்கியமாக எழுதியிருக்காண்டவரே, குடியில இருந்தாலும் உட்பட இருந்தாலும் அவங்க எழுத்தாண்டவரே, பிரபுக்களோட ராஜாக்களோட அமர்ச்சிகள் பல பல தேவனுக்கு கூட இருக்கிற. அதெல்லாம் நாம் மரண இருள் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் கொல்லாத பயப்படும். தேவரில் எங்களோடு கூட இருக்கிறேன் விசுவாசிக்கிறோம் அப்பா. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று சொல்லியிருக்கிறேன். அதனால் தைரியம் கொள்கிறோம். என் தேவன் எங்கள் சகாயர், எங்கள் கர்த்தர் எங்கள் சகாயரப்பா. இன்றைக்கு நாம் பார்க்கிற பிரச்சனைகள், சூழ்நிலைகள், குறைவுகள், வேதனைகள் ஒன்றும் எங்கள் சேதப்படுத்த முடியாதாலே. நாங்கள் எப்பக்கம் நெருக்கப்பட்டு ஒழுங்கு போகிறதில்லப்பா, கள்ளப்பட்டால் வளர்ந்து போவதற்காகவே, கலக்கம் வந்தால் மனம் வருவதில்லைப்பா. முற்றிலும் ஜெயிப்படுகிறோம், முற்றிலா எங்களுக்குள்ள ஜெயிப்படுகிற தேவனுக்கு கூட இருக்குப்பா. ஓ அன்பு, நாங்கள் ரசிக்கிறோம் ஐயா. நீ நல்லவர் அறிக செய்யணுமான, நீ பெரியவர் அப்பா. ஓ நன்றி நன்றி. ஒரு கருப்போல காத்தீரே நன்றி, என் சிறையால் சுமந்தீரே நன்றி. ஒரு கருப்போல காத்தீரே நன்றி, என் சிறையால் சுமந்தீரே நன்றி. எபினேசரே எபினேசரே நாமரே சுமந்தவரே, எபினேசரே எபினேசரே நினைவாய் இருப்பவரே. நன்றி நன்றி நன்றி, இதயத்தில் சுமந்தீரே நன்றி 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 நன்றி. ஒரு கரு போல சுமந்தீரே நன்றி. ஆண்டவரே, கண்களை போல காக்கிற தேவனே, நான் எப்போதெல்லாம் கிருபாண்டவரே, ஒன்றுமே இல்லாமல் துவங்கின என் வாழ்வு நன்மையால் நிறைந்துள்ளதே. ஒன்றுமே இல்லாமல் துவங்கின என் வாழ்வு நன்மையால் நிறைந்துள்ளதே. ஒரு தீமையும் நினைக்காதல்ல, ஒரு தவறும்
நன்றி 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 ஒரு கரு போல சுமந்தீரே நன்றி. அன்றைக்கான தேவைகளை சந்திக்கிறவரப்பா வா நன்றி. வீட்டின் தேவைகளை சந்திப்பவரே நன்றி. அன்றைக்கான என் தேவைகள் யாவையும் கரம் நல்கியதே. அன்றைக்கான என் தேவைகள் யாவையும் கரம் நல்கியதே. நீ நடத்திடும் விதங்களை சொல்ல ஒரு பூரண வார்த்தையே இல்லை. நீ நடத்திடும் விதங்களை சொல்ல ஒரு பூரண வார்த்தையே இல்லை. எபினேசரே எபினேசரே இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே எபினேசரே என் நினைவாய் இருப்பவரே நன்றி நன்றி நன்றி. இதயத்தில் சுமந்தீரே நன்றி 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 ஒரு கரு போல சுமந்தீரே நன்றி. ஞானியின் மத்தியில் ஆண்டவரே பைத்தியமாக இருந்து கொள்கிறப்பா நன்றி அப்பா. ஞானிகள் மத்தியில் பைத்தியம் என்னை அறைந்தது அதிசயமே. நான் இதுதான் சாத்திரமில்லை. இது கிருபையே வேறொன்றுமில்லை. நான் இதற்கான பாத்திரமில்லை. இது கிருபையே வேறொன்றுமில்லை. எபினேசரே எபினேசரே இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே எபினேசரே என் நினைவாய் இருப்பவரே நன்றி நன்றி நன்றி. இதயத்தில் சுமந்தீரே நன்றி 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 ஒரு கரு போல சுமந்தீரே நன்றி. ஆமென் ஆமென். Thank you ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் 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 கர்த்தாவே. ஓ தேவாதி தேவனே ஆவியான தேவனே துதிக்கிறோம் ராஜா. உலகத்தோடு முன்பிருக்க தேவன் என் தாயின் கருவிலே வாழ உருவாகவனே அழைத்த தேவன் அப்பா. உங்க கண்ணு கிருபை கண்டதற்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ரட்சகரே மீட்பரே அழைத்த நாள் முதல் இந்த நாள் வரைக்கும் ஆண்டவரே ஒரு பறவை பாதுகாத்து போஷித்து பராமரித்து ஆண்டவரே வழிநடத்தின தேவாதி தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. சோதரம் சோதரம் தாரே அப்பா. யாருக்கும் கிடைக்காத இவரே ரட்சிப்பை கொடுத்தீங்களப்பா. ஆண்டவரே நரகத்து நேரா ஓடிக்கு கொண்டிருந்த எங்களை ஆண்டவரே எங்கள் மீட்டெடுத்து ஆண்டவரே அப்பா ரத்தத்தினால கழுவினீங்களப்பா. எங்கள் பாவங்களை மன்னித்தீங்களப்பா. நன்றி ராஜா அப்பா நன்றி அப்பா. நாங்கள் நல்லவனே எனக்கு அழைக்கலப்பா. அந்த அழைத்தவர் ரொம்ப நல்லவரப்பா. நீங்க நாங்கள் செஞ்ச தான தர்மமோ என் உள்ளூருக்கு அனுசரித்து சடங்குகள் பாரம்பரியம் அப்பா சமுதாயம் விளையாடுவரே அப்பா. ஏற்பட்ட ரத்தத்தா மீட்பு ராஜா இலவசமாக கொடுக்கப்பட்டது தேவ நீதி ஆண்டவரே. எங்களை பரலோக தரும்படி புதிதும் சீடுமார் மார்க்கத்தை விடு பண்ணீங்க கர்த்தாவே. ஓ பிதாவை சந்திக்கும்படி ராஜா நீ பாராட்டி இறக்கத்துக்காக தயவுக்காக நன்றி நன்றி. Thank you, Father.
பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி. Glory to God. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, அசரப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, அசரப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. அருமையா அருமையா நல்லவரே, துணையாளரே, ஆறுதலே. அருமையா நல்லவரே, துணையாளரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. மகிமை மேகமாக இறங்கி வந்தீரே, அசரப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, அசரப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. கேட்கிறவர்களே, நாளிலே வேறு ஜானிய வேலைப்பா இறந்தது போறாங்களே, இன்றைக்கு யாரெல்லாம் தாகமா இருக்காங்களோ அவங்க ஜீவத்தை கொடுக்கிறீங்களப்பா. பற்றாத நீர் ஒன்றே பரிசுத்த ஆவியே நன்றி சொல்கிறேன். தாகமான தண்ணீரை ஊற்றுவேன், வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுன்னு சொன்னீங்களப்பா. சங்கத்தில் ஆவியை ஊற்றுவேன், சந்தானத்தில் ஆஸ்பதி ஊற்றுன்னு சொன்னீங்களப்பா. ஓ நன்றி ஆவியானவரே. மகப்பல் சக்தியில் கேள்விகள் மத்தியில் இருவாசன வீதியில் இறங்கி வந்தீரே. மகப்பல் சக்தியில் கேள்விகள் மத்தியில் இருவாசன வீதியில் இறங்கி வந்தீரே. வாருமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. வாருமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, அசரப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, அசரப்பு இறங்கி வந்தீரே. முக்கியடிகள் ஆண்டவரே, மோசையோடு பேசுனீங்களப்பா. அப்படி அக்கினிமயமான தேவன் அப்பா, அச்சிக்கிற தேவன், சத்துருக்கள் சதுரடிக்கிற தேவன் அப்படி. எங்களுக்காக யுத்தம் செய்கிறவர், எங்களுக்காக வழக்காடுகிறவர், எங்களுக்காக பருவ பேசுகிற நல்ல தகப்பன் மத்தியாசர். நன்றி 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 அப்பா. உலகத்தில் இருக்கவனை காட்டிலும் எங்களுக்குள் இருப்போர் என் தேவன் ஆவியான மகா பெரியவராக இருக்கீங்கப்பா. ஆராதிக்கிறது கம்பெனிக்கு வல்லவராக இருக்கீங்களே, நன்றி செலுத்துறப்பா. சொல்றோம் நீ பெரியவர். முன்தேரில் மத்தியில் சீனாய் மலை உச்சியில் கண்மலையில் வெட்டியில் இறங்கி வந்தீரே. முன்தேரில் மத்தியில் சீனாய் மலை உச்சியில் கண்மலையில் வெட்டியில் இறங்கி வந்தீரே. பாருமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. பாருமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே,
ஆவியானவரே, இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் அப்பா. இருக்கிறவரே இன்னைக்கு ராஜ்யங்கள் ஆசம் செய்தீங்கப்பா. மத்திய விழாது கொண்டிருக்கீங்கப்பா. ஆவியானவரே, தேவன் ஆவியா இருக்கீங்கப்பா. என் உயிரோடு கூட இருக்கீங்கப்பா. ஆராதனைக்கு வந்து விசுவாசிக்கிற விட ஆனாத விசுவாசிகள் வாக்கியவார்கள் சொன்னீங்கப்பா. விசுவாசிக்கிறோம். சீடர்கள் மத்தியில் தேவிக்கு அறையில் பெந்தகோஸ்தே நாளில் இறங்கி வந்தீரே. தேவிக்கு மத்தியில் தேவிக்கு அறையில் பெந்தகோஸ்தே நாளில் இறங்கி வந்தீரே. ஆரோமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. ஆரோமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. மகிமை வேகமாக இறங்கி வந்தீரே. அசரப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. மகிமை வேகமாக இறங்கி வந்தீரே. அசரப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. ஆமென், ஆமென். தகப்பனே, என் வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு சொல்லிக்கிறப்பா. சாலமோனின் பெரியவர், யோனாவின் பெரியவர், உண்டாக்கப்படி செல்விக்கப்பட்டவர், ஆதியிலே வாழ்க்கை தேவன் அப்பா. இந்த ஜீசஸ் சபையில் விழாது கொண்டிருக்கீங்கப்பா. விழாது கொண்டிருக்கிற ஆவியானவரே, இவருக்கு அசைவாடி கொண்டிருக்கீங்கப்பா. உங்க வீட்டுக்கு வளம் இருக்கானவரே, பிரசங்க பக்தி இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. வார்த்தையானவரே, விடுதலை ஆவியானவரே, முகங்களை ஒருக்கிறவரே, கட்டுகளை ஒழிக்கிறவரே, நோய்களை சுகமாக்கிறவரே, கர்த்தத்தை சபிக்கிறவரே. ஓ நன்றி, நன்றி, நன்றி கர்த்தாவே. நன்மையும் கிருபையும் தொடரும் சொல்லுகிறார். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம். கிருபை என்றும் உள்ளது, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஸ்தோத்திரம் ஏசப்பா. இப்பொழுதும் கூட வேதத்தின் ரகசியங்களை பார்க்கும்படியாய் எங்கள் இருதய கண்களை திறந்தருளும் அப்பா. நீர் எங்களோடு கூட பேசுவீராக ராஜா. நீர் தேவனாயினும் எங்களோடு பேசுகிற தெய்வமாக இருக்கிறீரப்பா. அப்பா, எங்கள் இருதயத்தில் எழும்புகிற அநேக கேள்விகளுக்கு இந்த நாளில் நீர் பதில் தரப்போகிறீரப்பா. என்னை மறைத்து நீர் வெளிப்படுவீராக. உன் வாயிலே என் வார்த்தையை வைப்பேன், என் கரத்தின் நிழலினால் உன்னை மறைப்பேன் என்று சொன்னீரப்பா. என் வாயிலே வார்த்தையை உம்முடைய அடியாளை மறைத்து நீர் வெளிப்படும். எங்களோடு பேசும், என்னோடு பேசும். இயேசு கிறிஸ்து நாமத்தினால் பிதாவே, ஆமேன். யோவேல் புஸ்தகம் எடுத்துக்கொள்வோம். யோவேல் 2ஆம் அதிகாரம். யோவேல் பக்கம் 1059. ஐம்பத்தி 2ஆம் அதிகாரம். யோவேல் 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். யோவேல் 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். களங்கள் தானியங்களால் நிரம்பும், ஆலைகளில் திராட்சரசமும் எண்ணெயும் வழிந்து ஓடும். அல்லேலூயா. ஏசுப்பன சொல்றாரு, இந்த நாள்ல என்ன வாக்குத்தத்தம் கொடுக்கிறாரு? நம்முடைய களங்கள் தானியங்களால் நிரம்பும், உங்களுடைய ஆலைகளில் திராட்சரசம் வழிந்து ஓடும். அதாவது களங்கள் அப்படின்னா அந்த களத்தில் வயல் வேலை தானே செய்வாங்க எல்லாமே களஞ்சியம்னு வைப்பாங்களாம். பெருசாக கட்டி வைப்பாங்களாம். எதுக்குன்னா நெல்லாம் அறுவடை செஞ்சுட்டு அதில் கொட்டி வைப்பாங்களாம். அதெல்லாம் ஃபுல்லாக இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும்.
பரவாயில்ல, நம்முடைய களஞ்சியம் நிரம்பி இருக்கு. இந்த திராட்சை ரசம், அதாவது திராட்சை பழங்கள், திராட்சை பழ வயல் இருக்குமா, அந்த வயலில் பார்த்தீங்கன்னா திராட்சை பழுத்து போச்சு என்ன பண்ணுவாங்க, திராட்சை ரசமாக வந்து செய்து நல்லா மிதிச்சு 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 நல்ல திராட்சை பழத்தை திராட்சை ரசமாக மாக்கி பாட்டிலில் ஊற்றி ஊற்றி என்ன பண்ணுவாங்க, விற்பனை பண்ணுவாங்க. இதெல்லாம் எதை குறிக்குது? ஆசீர்வாதத்தை குறிக்குது. கரெக்டுங்களா? வயல் வேலை செய்கிறவங்களுக்கு, அப்புறம் இந்த நெல் அறுவடை செய்கிறவங்களுக்கு, பழங்கள் திராட்சை பழங்கள் அறுவடை செய்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு பிளஸ்ஸிங் அப்படியே நிரம்பி இருக்கும். அப்படியே திராட்சை ரசம் வழிந்து ஓடும். இந்த பிளஸ்ஸிங் இருக்கிற இடத்துல ஒரு பிசாசானவன் என்ன பண்ணுறான், ஒரு கிரியை பண்ணுறான். என்ன கிரியை பண்ணுறான்னா, அடுத்த வசனம் பாருங்களேன். நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பச்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். அதாவது பிசாசு என்ன பண்ணுறான்னா, இப்போ களஞ்சியம் ஃபுல்லாக நிரம்பி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த களஞ்சியம் எப்படி குறையும்? ஒன்று நம்ம எடுத்தால் குறையும், எடுத்து எடுத்து விற்பனை பண்ணிக்கிட்டே இருந்தாலும் திரும்ப திரும்ப கொட்டிக்கிட்டே இருக்கணும். கரெக்டுங்களா? இப்போ எடுத்து எடுத்து உங்களுக்கு ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன். நம்ம வீட்டில் ஒரு அரிசி குண்டா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு அரிசி குண்டா இருக்குது. அந்த அரிசி குண்டால் நீங்கள் ஒரு 25 கிலோ அரிசியை கொட்டுறீங்க. 25 கிலோ அரிசியை கொட்டும் பொழுது தினந்தோறும் அரிசியை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அரிசியை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க. நீங்கள் திரும்பி கொட்டினா தானே ஃபுல்லாகும். கொட்டாமல் எடுத்துக்கிட்டே இருந்தால் ஃபுல்லாகுமா? ஃபுல் ஆகாது. கரெக்டுங்களா? ஆனால் அந்த பிசாசு என்ன பண்ணுறான்னா, கீழே பூச்சிங்கெல்லாம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த அரிசி என்ன பண்ணிடும், அந்த பூச்சிங்களே பாதி தின்னுடும். கரெக்டுங்களா? அந்த அரிசியை என்ன பண்ணும், பூச்சிங்களே பாதி தின்னுடும். அதே மாதிரி இன்னைக்கு என்ன பண்ணுறான், நிறைய பேர் வந்து சம்பாதிக்கிறாங்க. எல்லோரும் சம்பாதிக்கிறாங்களா? அந்த காலத்தில் வயல்வெளி. இப்போ என்ன பண்ணுறாங்க, வேலைக்கு போயிட்டு பணம் சம்பாதிச்சு எடுத்துன்னு வராங்க. அந்த பணம் சம்பாதிச்சு வச்சா என்ன ஆகுது, அந்த பிசாசு என்ன பண்ணுறான், அந்த பணத்தை எப்படியாவது கரைய வைக்கணும் அப்படி சொல்லி என்ன பண்ணுறான், வட்டி கட்ட வைக்கிறான், தேவையில்லாத வீண் செலவு செய்ய வைக்கிறான், ஆடம்பர வாழ்க்கை. சில பெண்கள் பார்த்தீங்கன்னா கடைக்கு போனாங்கன்னா அதை எடு இதை எடு இதை வாங்கு அதை வாங்கு என்ன பண்ணுவாங்க, பணத்தை வந்து என்ன பண்ணுறான், இவ்வளோ கட்டு பணம் இருக்குன்னா என்ன பண்ணுவோம், கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக கரைய வச்சுருவான். ஒரு லாஸ்ட்டை பார்த்தா அது ஒன்றுமே இருக்காது. ஒரு பொத்தல் பையில் ஒரு பேக்கில் ஓட்டை இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அதில் பணம் போட்டால் என்ன ஆகும், கீழே விழுந்து போவோம் இல்லையா? இன்றைக்கி நிறைய பேருடைய பேக் எப்படி இருக்குது, பொத்தல் பேக் மாதிரி உள்ளே பணம் போட்டால் கீழே விழுந்துருது. ஏங்க எனக்கு மாதம் 1ஆம் தேதி ஆனால் இது வருதுங்க பணம், எனக்கு இந்த மாதம் எனக்கு இவ்வளோ பணம் வருதுங்க, ஆனால் மாதம் முடியறதுக்குள்ளே கையில் பணமே இருக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? சொல்கிறதுக்கு காரணம் என்னன்னா, அந்த பிசாசு என்ன பண்ணுறான், எப்படி அந்த பூச்சியை அனுப்பி அந்த அரிசியை ஃபுல்லாக சாப்பிட வைக்கிறானோ அதே மாதிரி அந்த பிசாசு என்ன பண்ணுறான், வியாதி அனுப்பி தரித்திரத்தை அனுப்பி என்ன பண்ணுறான், பணத்தை எல்லாம் வந்து சூறையாடுறான். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டி கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பச்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். இதில் ஒரு வார்த்தை எழுதியிருக்கு, நான் உங்களிடத்தில் அனுப்பினேன் அப்படின்ற வார்த்தை இருக்குது. அப்போ நீங்கள் யோசிக்கலாம், அப்போ அந்த பூச்சியை வந்து கர்த்தர் தான் அனுப்புனாரா அப்படின்ற கேள்வி உங்களுக்கு வரலாம். அதாவது கர்த்தர் வந்து பூச்சியை அனுப்பலை. நம்ம ஒரு காரியத்தை கர்த்தருக்குன்னு செய்யாத போது அது பூச்சி என்ன ஆகிடும், தானாகவே வந்து சாப்பிட்டு போயிடும். புரிகிற மாதிரி சொல்லணுன்னா, இப்போது களஞ்சியம் ஃபுல்லாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு நமக்கு புரிகிற மாதிரி அப்படி சொல்லணும்னா, இப்போ ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு 10ல் 1 பங்கு தசம பாகத்தை கர்த்தருக்குன்னு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதாவது மல்கியா வசனத்தில் எழுதியிருக்கு. நான் படித்து சொல்கிறேன்னா உங்களுக்கு படித்து சொல்கிறேன். பழைய ஏற்பாடு புஸ்தகத்தில் கடைசி புஸ்தகம் மல்கியா 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டகசாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பால்கனிகளை திறந்து இடம் கொள்ளாமற் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க பண்ண மாட்டோனோவென்று
அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அதாவது என்ன சொல்கிறாருன்னா, இப்போ உங்களுக்கு ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போ உங்களுக்கு ஒரு 1000 ரூபாய் வருமானம் வருது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்? அந்த 100 ரூபாவை கர்த்தர்கிட்ட இருந்து கொடுக்கணும். அப்படிதான் வேதம் சொல்லுது. நம்ம என்ன பண்ணணும்? நமக்கு 1000 ரூபாய் வருமானம் வருதுன்னா அதில் 100 ரூபாய் என்ன பண்ணணும்? ஆண்டவரே, எனக்கு இந்த நாள் எனக்கு 1000 ரூபாய் வருமானத்தை கொடுத்தீங்க, அதில் 100 ரூபாய் வருமானத்தை நான் உமக்குன்னு எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணோம்? தனியாக 100 ரூபாவை கர்த்தருக்குன்னு எடுத்து வச்சிடணுமா. அப்போ அந்த 100 ரூபாவை நம்ம கர்த்தருக்குன்னு எடுத்து வைக்கும் பொழுது மீதம் எவ்வளோ இருக்கும்? 1000 ரூபாயில் 100 ரூபா போச்சுன்னா எவ்வளோ? டக்குன்னு சொல்லுங்களேன். 1000 ரூபாயில் 100 ரூபா போச்சுன்னா 900 ரூபாய் இருக்கும். அந்த 900 ரூபாவை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராம். 900 ரூபாவை கர்த்தர் ஆசீர்வதிச்சு என்ன பண்ணுவாராம்? பெருக செய்வார். வீண் செலவுகளுக்கு என்ன பண்ணுவாராம்? விலக்கி காப்பாராம். அந்த 900 ரூபாய் நமக்கு பிளஸ்ஸிங்காக இருக்கும்படி செய்வாராம். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? எனக்கு வர்றது 1000 ரூபாய் தான், அந்த 1000 ரூபாயில் 100 ரூபாவை கர்த்தருக்கு கொடுத்துட்டா நான் என்ன பண்ணுவேன்? நான் பால் செலவுக்கு என்ன பண்ணுவேன்? வீட்டு செலவுக்கு என்ன பண்ணுவேன்? பிள்ளைங்க ஃபீஸுக்கு என்ன பண்ணுவேன்? அப்புறம் வந்து இந்த மாதம் மளிகை சாமாக்கு என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறோம்? அந்த 100 ரூபாவை நம்ம கர்த்தருக்கு எடுத்து வைக்காத போது அந்த 1000 ரூபாவை என்ன பண்ணுமா? பூச்சி வந்து சாப்பிட்ருமா. எப்படி சாப்பிடுது? பிசாசு வந்து நான் எப்படி சாப்பிடுது? இது மாதிரி வியாதி வழியாக சாப்பிட்டு போயிடுது, ஆடம்பர செலவு வழியாக சாப்பிட்டு போயிடுது, ஏதோ தேவையில்லாத செலவு வழியாக அந்த பூச்சி என்ன பண்ணுது? அந்த 1000 ரூபாயும் சாப்பிட்டு போயிடுது. அப்புறம் திடீர்னு பார்த்தா, ஐயோ 1000 ரூபாய் காலி ஆயிடுச்சே, எப்படி போச்சே தெரியலையா, வந்த மாதிரி இருக்குது போன மாதிரி இருக்குது, பேச்சு நம்ம பேசியிருக்கிறோமா இல்லையா? காரணம் என்னன்னா, நம்ம அந்த ஒரு பங்கு 100 ரூபாவை நம்ம கர்த்தருக்கு எடுத்து வைக்காதனால வருகிற சாபம் தான் அது. என்னடா சிஸ்டர் சாபம் சொல்கிறாங்களே? எப்பவுமே ஆசீர்வாதம் தான் சொல்லுவோம். நம்ம சாபத்தை பற்றி பேசுகிறவங்க இந்த சபை கிடையாது. சாபத்தை பற்றி பேச சபை இல்லை, ஆசீர்வாதத்தை பற்றி பேச தான் சபை. இருந்தாலும் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியணும்ல. இப்போது பிள்ளைங்க இருக்கிறாங்க, பிள்ளைங்க கிட்ட குழந்தைங்க இருப்பாங்க. அந்த காலத்தில் கரண்ட்டு போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போலாம் இன்வெர்ட்டர் இருக்குது, இப்போ கரண்ட் இல்லை, ஃபேன் லைட் போயின்னு இருக்குது, இன்வெர்ட்டரில். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா கரண்ட் இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க? எங்கள் அம்மா சின்னதாக ஒரு மண்ணெண்ணெய் கொளுத்துன்னு ஒரு விளக்கு வைப்பாங்க. மண்ணெண்ணெய் விளக்கி அதுக்கு மேலே ஒரு கண்ணாடி இது வைப்பாங்க. எங்கள் அம்மா சொல்லுவாங்க, இதை தொடாதன்னுவாங்க. நாங்கள் என்ன பண்ணுவோம்? எங்கள் அம்மா தொடாதன்னு சொன்னதால் நானும் என் தங்கச்சி தம்பி 3 பேர் அது கிட்ட போயிடுவோம். அதையே பார்த்துக்கணும் இருப்போம். என்ன பண்ணலான்னு பேப்பர் எடுத்து வைப்போம், ஏதாவது ஊதவத்தி எடுத்து இப்படி பண்ணுவோம், ஏதாவது பண்ணிக்கினே இருப்போம். எங்கள் அம்மா சொல்லிட்டே இருப்போம், கத்திக்கினே இருப்பாங்க. எங்கள் அம்மா கத்தி சொல்லுவாங்க, உங்ககிட்ட கத்தியே போதுடா அப்படி சொல்லுவாங்க. கத்திக்கிட்டே இருப்பாங்க. நாங்கள் என்ன பண்ணுவோம்? தொடாதன்னு என்ன பண்ணுவோம்? தொடணும் சொல்லிட்டு ஒரு தடவை வந்து தொட்டு பார்த்தா சூடாக இருந்தது. உடனே நாங்கள் என்ன பண்ணோம்? எங்கள் அம்மா தொடாதுன்னு சொல்லவே இல்லை, நாங்களே கிட்ட பார்த்து நிறுத்திட்டோம். ஏன்னா தொட்டால் சூடாக இருக்குதே, அதனால நாங்கள் என்ன நினச்சோம்? உள்ளே இருக்கிற நெருப்பு தானே சூடாக இருக்கும், அந்த மேலே இருக்கிற கண்ணாடி வந்து சுடாது அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாடி வந்து தொட்டு பார்த்துட்டோம். என்ன ஆயிடுச்சு? சூடு. ஊதிக்கிட்டு என்ன பண்ணிட்டோம்? வந்துட்டோம். அதுக்கப்புறம் எங்கள் அம்மா தொடாதுன்னு சொல்கிறதே விட்டுட்டாங்க. ஏன்னா அது தொட்டால் சூடுன்னு எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு இல்லை, அதுக்கிட்ட நாங்கள் போகிறதில்ல. அப்போது அதே மாதிரி தான் இப்போ நம்ம எல்லாருமே பிள்ளைகள், நான் என்னைய சேர்த்து நம்ம ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த 1000 ரூபாயில் 100 ரூபாய் என்னுடையது, அதை நீ தொடாத, அது உன்னுடையது அல்ல. அந்த 100 ரூபாய் உந்து கிடையாது, எந்து, அதை நீ என்ன பண்ண? தனியாக எடுத்து வெயி. அப்போ அதை தொட்டால் சுடும். சரிங்களா? அதே மாதிரி தான் நம்ம பணத்தை மட்டும் இல்லை, நம்மளுடைய நேரமும் கர்த்தருக்கு தான் சொல்லணும். நம்மளுடைய ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் இருக்குது? 24 மணி நேரம் இருக்குது. 24 மணி நேரத்தில் நம்ம என்ன பண்ணுறோம்? தூங்குகிறோம், அப்புறம் எழுந்துக்கிறோம், வேலை செய்கிறோம், அப்புறம் வந்து பிள்ளைங்களை பார்க்குறோம், சமைக்கிறோம், ஒரு டைம் செஞ்சுக்கிட்டே தான் இருக்கிறோம். கரெக்டுங்களா? அந்த நம்ம ஒரு 24 மணி நேரத்தில் ஒரு மணி நேரம் கர்த்தருக்கு தரோமா? 24 மணி நேரத்தில் தசம பாகம்னு சொன்னால் 2.5 மணி நேரம் ஆகுது. 2.5 மணி நேரம் கூட இல்லை, ஒரு மணி நேரம் ஆண்டவருக்கு கொடுக்குறோமா? கொடுக்கறது கிடையாது. கரெக்டுங்களா இல்லையா? கொடுக்கறது இல்லை. நம்ம ஆண்டவர் சபையை ஸ்டார்ட் பண்ணி என்ன சொன்னார்? 1 மணி நேரம் சபைக்கு வாங்க, கர்த்தரை துதிங்கன்னா எத்தனை பேர் வரும்? வரதே கிடையாது. கரெக்டுங்களா? வீட்டில் உட்காடுறோம், தூங்குறோம், எழுந்துக்கிறோம், சீரியல் பார்க்குறோம், அப்புறம் பிள்ளைகளை பார்க்குறோம்,
தேய்ச்ச துணியே தேய்க்கிறோம், தேய்ச்ச சாமாவே தேய்க்கிறோம், போன வேலைக்கே போகிறோம், பேசல கதையே பேசுகிறோம். அதே பிரச்சனை. ஏதாவது ஒன்று மாறிச்சா? எதுவும் மாறல. அப்படியே தான் காலம் போயினே இருக்குது. நானும் வந்தேன், பிறந்தேன், மரிச்சு போனேன். இது வாழ்க்கையா? இது வாழ்க்கையே இல்லை. நம்முடைய ஆசீர்வாதம் எப்படி இருக்கணும்னா, நம்ம வயல் வேலை செஞ்சால் நம்ம களஞ்சிய நிரம்பி இருக்கணும். திராட்சை வயல் நெட்டால் திராட்சை ரசம் புரண்டு ஓடணும். அதுதான் பிளெஸ்ஸிங்கு. அந்த பிளெஸ்ஸிங் நமக்கு இன்னைக்கு இல்லைன்னா நம்ம ஏதோ தப்பு பண்ணுறோம். கர்த்தர் தப்பு பண்ணல, நம்ம தான் தப்பு பண்ணுறோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, கர்த்தர் சொல்கிறாரு, நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டி கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பச்சித்த வருஷங்களை நான் உனக்கு திரும்ப அளிக்க போகிறேன். எதெல்லாம் உன்னை என்ன பண்ணிச்சு, கஷ்டப்படுத்தி பலவீனங்களை கொண்டு வந்து வியாதியை கொண்டு வந்து அதை பிசாசுனா பண்ண காசை திருடின்னு போனா, உன்னுடைய நேரத்தை திருடின்னு போனா, உன் சந்தோஷத்தை திருடின்னு போனா, உன் சமாதானத்தை திருடின்னு போனா, அதெல்லாத்தையும் நான் திரும்ப தரப்போகிறேன். உனக்கு சந்தோஷத்தை திரும்ப தர போகிறேன், சமாதானத்தை திரும்ப தர போகிறேன், நீ இழந்த பணத்தை திரும்ப தரப்போகிறேன். ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, நான் சொன்னதை நான் உனக்கு நிச்சயம் செய்வேன். அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஏசப்பா நீங்கள் சொன்னீங்கல்ல, நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு செய்யுங்க. என்ன பண்ணணும், ஏசப்பா கிட்ட, ஏசப்பா நீங்கள் சொல்லியிருக்கீங்க, நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு செய்யுங்கப்பா, நான் இழந்த அனைத்தையும் எனக்கு திரும்ப கொடுங்க. அந்த சபிக்கப்பட்ட பூச்சி புழு தேவையில்லாமல் கடனை கொடுத்து வட்டி நிறைய அந்த மருத்துவ செலவு அப்படின்னு நிறைய பணத்தை எடுத்துகிட்டு போயிட்டான்ப்பா, அதை எனக்கு திரும்ப கொடுங்க. என் சரீர சுகத்தை எனக்கு திரும்ப கொடுங்கப்பா, நான் இழந்த சந்தோஷத்தை எனக்கு திரும்ப கொடுங்க அப்படின்னு நம்ம கேட்கும் பொழுது இதுவரை இல்லாத அளவுக்கு ஆசீர்வாதத்தை நீங்கள் இந்த வருஷம் முடியறதுக்குள்ளே பார்க்க போகிறீங்க. ஏன்னா நான் இந்த வருஷத்தில் எத்தனை மாதம், 12 மாதம் இருக்குது. ஒவ்வொரு வருஷம் 12 மாதம் இருக்குது. 11 மாதம் இன்னும் இந்த வாரத்தில் முடிய போகுது. 11 மாதம் முடிய போகுது. 12வது மாதம் தொடங்க போகுது. இந்த 12வது மாதத்தில் 11 மாதம் நம்ம இழந்த அனைத்தையும் இந்த 12வது மாதத்துக்கு தான் பெற போகிறோம். 12வது மாதத்தில் நம்ம என்ன பண்ண போகிறோம், இழந்த எல்லாத்தையுமே பெறணும். கரெக்டுங்களா? அப்போ அதுக்கு நம்ம என்ன ஆகணும், ஆயத்தமாகணும். ஆண்டவரே, இந்த டிசம்பர் மாதத்தில் நான் பெரிய காரியங்களை பெற்றுக்கொள்ளணும், நான் இழந்த அனைத்தையும் பெற்றுக்கொள்ளணும். என் கூட நீங்கள் பேசுங்கப்பா, என் கூட நீங்கள் இடைப்படுங்க. எந்தெந்த காரியத்துலலாம் நான் உம்மை கஷ்டப்படுத்தினோ அது எல்லாத்தையும் எனக்கு மன்னிச்சிடுங்கப்பா அப்படின்னு சொல்லி நம்ம ஏசப்பாவோட என்ன பண்ணணும், ஒப்புரவாகணும். ஏசப்பா சொல்கிறார், அது கீழே ஒரு வசனத்தில் சொல்லியிருக்காரு, நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள், என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா. ஏசப்பா சொல்கிறாரு, நம்ம ஒரு நாளும் வெட்கப்பட்டு போக மாட்டோம். ஹல்லேலூயா. பார்த்தீங்கன்னா, நான் இப்போ போன வாரம் எங்கள் சகோதரியின் வீட்டுக்கு போனேன். என் சகோதரியின் வீட்டுக்கு போகும் பொழுது எனக்கு மிகுந்த ஒரு கஷ்டம் ஏற்பட்டுச்சு. என்னென்னா, நான் சரீரத்தில் பலவீனத்தோடு போனேன். சரீரத்தில் பலவீனத்தோடு போனேன். பார்த்தாங்கன்னா நான் மனசில் நினைக்கிறேன், ஐயோ நான் பலவீனத்தோடு என் தங்கச்சி வீட்டுக்கு போகிறேனே, எங்கள் அப்பா அம்மா எல்லாம் இருப்பாங்க, எங்கள் சொந்தக்காரங்களாம் இருப்பாங்க, அவங்க மத்தியில் நான் வியாதியாக இருந்தேன்னு சொல்லக்கூடாது. ஆண்டவரே, நான் சுகமாக இருந்தேன்னு தான் எழுதப்படணும். நான் எங்கள் அம்மா வீட்டிலேருந்து திரும்பி வரத்துக்குள்ளே எனக்கு நீங்கள் சுகத்தை கொடுப்பீங்க ஏசப்பா, நான் விசுவாசிக்கிறேன். அங்கே யார் மத்தியிலும் நான் வெட்கப்பட்டு போயிடக்கூடாது அப்படி சொல்லி நான் இந்த வசனத்தை தான் சொல்லி ஜெபம் பண்ணேன். நீங்கள் தானப்பா சொன்னீங்க, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை நீங்கள் சொன்னீங்க. உங்கள் வார்த்தையின்படியே நான் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு எனக்கு செய்யுங்கப்பா. ஏன்னா உன் ஜனம், நான் உம்முடைய பிள்ளை. அங்கே போயிட்டு லதா வியாதியில் இருக்கிறா அப்படின்னு சொல்லிடக்கூடாதுப்பா, நான் சுகமாக இருக்கிறேன்னு தான் எல்லாரும் சொல்லணும். நான் ஏசப்பாட்ட சொன்னேன். அதே மாதிரியே ஏசப்பா யார் மத்தியில் நான் வெட்கப்பட்டு போவே விடலை. ஹல்லேலூயா. எல்லார் மத்தியிலையும் நான் எதுவுமே இல்லாத மாதிரி தான் அப்படியே அமைதியாக இருந்தேன். இதே நம்ம பலவீனமாக இருந்தால் நம்ம மூஞ்சி காட்டி கொடுத்துரும். கரெக்டுங்களா? நம்ம பலவீனமாக இருந்தால் பக்கத்தில் இருக்கவங்களாம் இன்னாச்சு கேட்பாங்களா, கேட்க மாட்டாங்களா? கண்டிப்பாக கேட்பாங்க. நாம் பார்த்தீங்கன்னா, நான் எந்த ஒரு பலவீனத்தையும் நான் ஃபோன் பண்ணி பரப்பின்னு எங்கள் அப்பா அம்மா கிட்டலாம் சொல்ல மாட்டேன். ஏன்னா நான் ஏசப்பா பிள்ளை, அவள் தழும்புகளால் சுகமாயிட்டேன்னு எப்போவுமே நான் விசுவாசிப்பேன், நான் சொல்ல மாட்டேன். ஆனால் நம்ம அவங்க பக்கத்தில் போய் உட்காரும்போது கண்டிப்பாக கேட்காதவங்க கூட பலவீனமாக இருந்தால் என்னாச்சு உடம்பு சரியில்லையா கேட்பாங்களா, கேட்க மாட்டாங்களா? கண்டிப்பாக கேட்பாங்க. ஆனால் கர்த்தர் ரொம்ப நல்லவர்.
என்னை யார் மத்தியிலும் வெக்கப்பட்டு போக ஏசப்பா என்னை விடவே இல்லை. பார்த்தீங்கன்னா அவருடைய பிள்ளைகள் எந்த நேரத்துலையும், இப்போ நீங்கள் யாருக்காவது பணம் கொடுக்கணும், நாளைக்கு பணம் கொடுத்தே ஆகணும், அந்த சூழ்நிலை வரும்பொழுது ஐயோ என்ன பண்ணுறது தெரியலையே, நாளைக்கு பணம் கட்டணுமே, அடுத்த மாதம் பணம் கட்டணுமே அப்படின்னு நினைக்கும் பொழுது நீங்கள் இந்த வசனத்தை சொல்லி ஜெபம் பண்ணு. ஏசப்பா, நான் உம்முடைய ஜனம், என் ஜனங்கள் ஒருபோதும் வெக்கப்பட்டு போவதில்லை, நீங்கள் தானே சொன்னீங்கப்பா, நான் வெக்கப்பட்டு போகாதபடிக்கு எனக்கு அற்புதம் செய்யுங்கன்னா கண்டிப்பாக ஏசப்பா என்ன பண்ணுவார், நீங்கள் வெக்கப்பட்டு போக விடவே மாட்டார். அது எவ்வளோ பணம், நீ எவ்வளோ பணம் இருந்தால் நீ வெக்கப்பட்டு போக மாட்டியோ அந்த பணத்தை கர்த்தர் கொடுப்பார். ஏன்னா உங்களுக்கு தான் 1000 ரூபான்றது சின்னது, 10,000 ரூபான்றது பெருசு, 1 லட்ச ரூபான்றது ரொம்ப பெருசு. ஆனால் கர்த்தர் முன்னாடி 10 ரூபாய் நோட்டம் ஒன்று தான், 1 லட்ச ரூபாய் நோட்டம் ஒன்று தான். ஹல்லேலூயா. ஏன்னா மனுஷங்களுக்கு தான் ஐயோ 1 லட்ச ரூபாவா, எப்படி இந்த தேவையை நம்மளால் சந்திக்க முடியும், ஐயோ அப்படின்னு யோசிப்போம். 10 ரூபாய் தேவைக்கு நம்புவோம், 10 ரூபாய் தானே வாங்கிடலாம், 10 ரூபாய் தயிர் பேக்கெட்டு தானே வாங்கிடலாம், 10 ரூபாய் தயிர் பேக்கெட்டுக்கு நம்ம கத்தரை நம்புகிறோம். 1 லட்ச ரூபாய் பணத்துக்கு நம்ம கத்தரை நம்புறது இல்லை. ஏன்னா 10 ரூபாய் நம்மக்கிட்ட இருக்குது, 1 லட்ச ரூபா நம்மக்கிட்ட இல்லையே. கரெக்டுங்களா? கத்தருக்கு முன்னாடி 10 ரூபாய் நோட்டம் ஒன்று தான், 1 லட்ச ரூபாய் நோட்டம் ஒன்று தான். அவருக்கு முன்னாடி இது பெருசு இது சின்னதுன்னு ஒன்றுமே கிடையாது. என் ஜனம் ஒருபோதும் வெக்கப்பட்டு போவதில்லைன்னு சொன்னது தான். உன் களஞ்சியத்தை நான் நிரப்புவேன் சொன்னது தான். இப்போ உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். இப்போ என்கிட்ட ஒரு 25 கிலோ அரிசி குண்டா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த குண்டால 25 கிலோ அரிசி பிடிக்கும். 50 கிலோ அரிசி பிடிக்குமா? பிடிக்காது. அதில் 25 கிலோ அரிசி தான் பிடிக்கும். அப்போ நான் 25 கிலோ அரிசி தான் தூக்கி அதில் போட முடியும். 50 கிலோ 2 மூட்டை தூக்கி அதில் போட முடியுமா? முடியாது. அப்போ உனக்கு என்ன தேவை, இந்த மாதம் உன்னுடைய பங்கு என்ன, உன் பங்கு பாத்திரம் நிரம்பி வழியும். ஹல்லேலூயா. நம் கர்த்தர் தேவையிலும் அதிகமானவர், தேவைக்கும் மிக அதிகமானவர். உனக்கு என்ன தேவை, உனக்கு 50,000 ரூபாய் தேவையா, 1 லட்ச ரூபாய் தேவையா, 2 லட்ச ரூபாய் தேவையா, எத்தனை லட்சங்கள் தேவை, எத்தனை ஆயிரங்கள் தேவை, அதற்கும் மேலானவரா நீ அவரை பார்க்கணும். இப்போ இந்த ஓட்டப்பந்தயம் ஓடுறாங்கல்ல, ஓட்டப்பந்தயம் ஓடுறவங்க என்ன பண்ணுவாங்களாம், ஒரு கொம்பு மாதிரி நீட்டாக வச்சுருப்பாங்க. அதாவது ஓட்டப்பந்தயம் ஒரு கொம்பை தாண்டுவாங்க, பார்த்துருக்கீங்களா? அதை மாதிரி ஒலிம்பிக்கில் ஒரு விளையாட்டு இருக்குது. ஓடிக்கினே இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க, அந்த கொம்பை அவங்க தாண்டுவாங்க. அந்த கொம்பு என்ன பண்ணுவாங்க, நடுவில் இருக்கும், அந்த கொம்பை அவங்க தாண்டுவாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்களாம், அவங்க ஓடிக்கிட்டே அந்த கொம்பை பார்த்துக்கிட்டே என்ன பண்ணுவாங்களாம், அந்த கொம்பை அவங்க இலக்கா வைக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த கொம்பை அந்த காலோ விரலோ டச் பண்ணால் அவுட்டு. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்களாம், அந்த கொம்புக்கு மேலே, என்னது, அந்த கொம்புக்கு மேலே ஒரு கொம்பு இருக்கிற மாதிரி நினச்சிக்குவாங்களாம். அவங்க ஓடும் பொழுது அந்த கொம்பை பார்க்க மாட்டாங்களாம், அந்த கொம்புக்கு மேலே ஒரு கொம்பு இருக்கிற மாதிரியும் அந்த கொம்பை அவங்க தாண்டணும், அந்த கம்பியை அவங்க தாண்டணும்னு நினைப்பாங்களாம். புரியுதுங்களா? இப்போ இங்கே ஒரு கம்பி இருக்குது, இங்கே ஒரு கம்பி இருக்குது, ஓடி இந்த கம்பியை தாண்டணுன்ற பொழுது இந்த நோட்டை வச்சு சொல்கிறோம் பாருங்களேன். இப்போ ஓடி வராங்க, இந்த நோட்டை தாண்டணும். ஓடி வரவங்க என்ன பண்ணுவாங்களாம், இந்த நோட்டுக்கு மேலே இன்னொரு நோட்டு இருக்கிறதா நினச்சிக்குவாங்களாம். நினச்சிக்கிட்டு ஓடி ஜம்ப்பு பண்ணி அப்படி தாண்டி விட்டுருவாங்க. அப்போ அவங்க ஜெயிச்சிருவாங்க. அப்போ அவங்களோட இலக்கு இது கிடையாது, இதுக்கு மேலே ஒன்று இருக்கிறதா நினைக்கிறாங்க. அதை மாதிரி தான் கர்த்தர். உனக்கு 50,000 ரூபாய் தேவை இருக்குன்னு கர்த்தர் தெரியும். ஆனால் அவர் என்ன பண்ணுவார், கூட கொடுப்பார். உனக்கு என்ன பண்ணுவார், அவர் கூட கொடுத்து உன்னை ஆசீர்வதிப்பார். அப்படிலாம் கை விட்டுற மாட்டார். சரிங்களா? ஆண்டவர் சோதிச்சு பார்ப்பாரு, என்ன பண்ணுறான் இந்த நேரத்தில் இவன் என்ன பண்ணுறா, முறுமுறுக்கிறாளா இல்லை துதிச்சு பாடுறாளா. என்ன பாருங்களேன், எழுதியிருக்கு பாருங்களேன், நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து. இந்த பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் எல்லாருமே போதும்னு எதுக்குமே சொல்ல மாட்டாங்க. கரெக்டுங்களா? இப்போ என்கிட்ட யாராவது ஒரு 2 சவரனை நகை கொடுத்துட்டாங்கப்பா, நான் போதுன்னு சொல்லுவேனா? சொல்லவே மாட்டேன். நான் கண்டிப்பாக சொல்ல மாட்டேன். இன்னொருத்தர் ஒரு 2 சவரன் நகை கொடுத்தாலும் வாங்கிப்பேன், இன்னொருத்தவங்க ஒரு 2 சவரன் நகை கொடுத்தாலும் வாங்கிப்பேன். நான் மட்டுமா? நீங்கள் கூட தான். இவங்க 2 சவரன் நகை கொடுத்துட்டாங்க போதும் அப்படியா சொல்வீங்க? அவங்க 2 சவரன் நகை கொடுத்தா வாங்க மாட்டிங்களா? வாங்குவோம். நம்ம போதும்னு எந்த காரியத்துக்குமே சொல்ல மாட்டோம், ஆனால் சாப்பாடுக்கு மட்டும் போதும்னு சொல்லுவோம்.
கரெக்டுங்களா? கல்யாணத்துக்கு போனால் சாப்பாடு போட்டாங்கன்னா ஃபஸ்ட்டில் சாப்பிட்ருவோம் பசியில். ரெண்டாவது போட்டாங்கன்னா போதுங்க வேணாங்க சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா? ஆனால் வேறு எதுக்காவது போதும்னு சொல்லுவோமா? சொல்லவே மாட்டோம். இப்போ கிறிஸ்மஸ் வருது, எங்கள் வீட்டுக்காரர் ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுத்தா வாங்கிப்பேன். இப்போ நீங்கள் வேறு யாராவது ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுத்தாலும் எனக்கு வேணாங்க ட்ரெஸ் இருக்குங்க நான் சொல்லுவோம். கொடுங்கம்மா நீங்களும் ஒரு ட்ரெஸ்ஸை கொடுங்க ரொம்ப நன்றி. கரெக்டுங்களா இல்லையா? எத்தனை பேர் என்ன கொடுத்தாலும் வாங்கிப்போம். ஆனால் சாப்பாடு மட்டும் சாப்பிடும் பொழுது சாப்பிட்ட உடனே ஒரு தடவை சாப்பிட்டாலும் வயிறு கொஞ்சம் ஃபுல்லாகிடும். இருந்தாலும் சரி கொஞ்சம் வயிற்றுல கொஞ்சம் இடம் இருக்கும், இன்னும் கொஞ்சம் சாப்பிடுவோம். அடுத்த தடவை சாப்பாடு போட்டாங்கன்னா ஐயோ போதுங்க போதுங்க இதுக்கு மேலே வயிறில் இடம் இல்லை சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா? கர்த்தர் சொல்கிறாரு, நீ போதும்னு சாப்பிட்டியா, சம்பூர்ணமாக சாப்பிட்டியா, நீ என்ன பண்ணு என்னை துதிச்சு பாடு. நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். இந்த காரியத்தை நம்ம செய்யணும். நம்ம வயிற்று ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு ஃபோனை பார்த்துட்டு உட்காந்துருக்காத. வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டு அந்த கதை இந்த கதைன்னு ஃபோனில் பேசின்னு இருக்காத. நல்லா சாப்பிட்டுட்டு காலை நீட்டிக்கின்னு ஆயா கதை பக்கத்தில் பேசின்னு இருக்காத. நல்லா சாப்பிட்டுட்டு என்ன பண்ணு, கர்த்தரை துதி. ஆனால் நம்ம ஆளுங்க என்ன சொல்லணும், இவங்க துதிக்கவே தெரியாதுங்க, பாட்டு பாடவே தெரியாதுங்க. அதுதான் சர்ச்சை திறந்து வச்சுக்கிறோமே, சர்ச்சைக்கு திறந்து வச்சுக்கிறோம், நீ வந்து பாடுறதுக்கு திறந்து வச்சுருக்கிறோம். கரெக்டுங்களா இல்லையா? கர்த்தரை என்ன பண்ணு துதி. நம்ம ஈவினிங் நம்ம என்ன பண்ணுறோம், 1 மணி நேரம் நல்லா கர்த்தரை துதிக்கிறோம், நல்ல வேதத்தை படிக்கிறோம், நல்லா ஜெபிக்கிறோம். அப்போ கர்த்தர் என்ன பண்ணுவார், மகிமைப்படுவார். கர்த்தர் சொல்கிறாரு, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. என்ன நீ சம்பூர்ணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து உன்னை அதிசயமாக நடத்தி வர தேவனை நீ துதிக்கிறன்னா நீ என் ஜனம் ஒரு நாள் வெட்கப்பட்டு போவதில்லை. நம்ம நினைக்கலாம் சாப்பிட்றது ஒரு விஷயமானா ஒரு நாள் லூஸ் மோஷன் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, சாப்பிட முடியுமா? சாப்பாடே வேணான்னு சொல்கிறோமா இல்லையா? ஏன்னா ஒரு சரீரத்தில் ஒரு சிறு பலவீனம் வந்தாலும் எதில் தான் கை வைக்கிறோம், சாப்பாட்டில் தான் கை வைக்கிறோம். வேணாங்க இந்த சாப்பாடு ஒத்துக்கலைங்க, இந்த சாப்பாடு வேணாங்க, அந்த சாப்பாடு ஒத்துக்காதுங்க, இந்த சாப்பாடு சூடுங்க, இந்த சாப்பாடு குளிர்ச்சிங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, அதெல்லாம் இல்லாமல் நான் அவனை பார்த்துக்கிறேன்ல, இந்நாள் வரைக்கும் அந்த சாப்பாடு சூடு, இந்த சாப்பாடு குளிர்ச்சி, அந்த சாப்பாடு உனக்கு ஒத்துக்காம எல்லாம் நல்லா நீ சாப்பிட்றது எல்லாமே உனக்கு ஒத்துக்கும்படி உனக்கு செய்கிறல்ல, உன் சரீரம் வந்து அந்த சாப்பாடோடு ஒத்து போகும்படி செய்கிறல்ல, நீ கண்டதையும் வாயில் போடுற, எல்லாம் உன் உடம்புக்கு செட் ஆகிற மாதிரி நான் செய்கிறேன்ல, உன்னை சம்பூர்ணமாக சாப்பிட வைக்கிறேன்ல, திருப்தி அடைய வைக்கிறேன்ல, நீ என்ன பண்ணு, துதிச்சு பாடு, எல்லாமே உன்னை தேடி வந்துடும். உன் களஞ்சியம் நிரம்பும், உன் ஆலைகளில் திராட்சரசம் வழிந்து ஓடும், நீ வேலை ஸ்தலத்தில் ஆசீர்வாதமா இருப்ப, உன் குடும்பத்துல சமாதானமா இருப்ப, உன் பிள்ளைங்க வாழ்க்கையில சமாதானத்தை பார்ப்ப, உன் பீரோல நீ பணத்தை பார்ப்ப, உன் பீரோல நீ நகைய பார்ப்ப, உன் அக்கௌண்ட் பேலன்ஸ் நிரம்பி இருக்கிறத பார்ப்ப, ஜீரோவை பார்க்க மாட்ட. 0 பார்த்த உன் கண்ணு 0 முன்னாடி 1 பார்ப்ப. ஹல்லேலூயா. கர்த்தரால் எல்லாமே முடியும், அவரால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஸ்தோத்திரம் ஏசப்பா. ஆண்டவரே, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லைன்னு சொல்லியிருக்கீங்கப்பா. உன் களஞ்சியம் பூரணமாய் நிரம்பி வழியோ, உன் ஆலைகளில் திராட்சரசம் வழிந்து ஓடும்னு சொன்னீங்களப்பா. வழிந்தோடு செய்கிற தேவன், வழிந்தோடுகிற கர்த்தருடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஒரு நாளும் நாங்கள் முறுமுறுக்க மாட்டோம், ஒரு நாளும் நாங்கள் சோர்ந்து போய் உட்கார மாட்டோம் ஆண்டவரே. என் கர்த்தர் பெரியவர், இதுவரை நடத்தினவர், இனிமேலும் நடத்துவீர். இந்த 11 மாதம் நடத்தினவர், வருகிற மாதங்களிலும் அருமையாய் நடத்துவீர், வரப்போகிற புதிய வருடத்திலும் அருமையாய் நடத்துவீர் என்று நாங்கள் நன்றி சொல்லி துதித்து 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 பெரிய காரியங்களை உம்முடைய கரத்திலே பெற்றுக்கொள்வோம், பெரிய காரியங்களை உம்முடைய கரத்திலே பெற்றுக்கொள்வோம், பெரிய காரியங்களை உம்முடைய கரத்திலே பெற்றுக்கொள்வோம். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. நீ என் ஜனம், நீ என் ஜனம், இஸ்ரவேலே நீ என்னால் மறக்கப்படுவது இல்லை. அப்பா, நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். என் கர்த்தர் பெரியவர்,
என் கர்த்தர் அதிசயமானவர், என் கர்த்தர் மகத்துவமானவர். அவர் வார்த்தையில் சொன்னதை கரத்திலே செய்து முடிக்கிற தேவன். அவருடைய வார்த்தைகளின் நல் வார்த்தைகளில் ஒன்றும் கீழே விழுவதில்லை, ஒன்றும் தவறி போவதில்லை. என் கர்த்தர் சொன்ன வார்த்தை என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. முசுக்கட்டை பூச்சிகள், பச்சை புழுக்கள் பச்சித்த வருஷங்களை என் கர்த்தர் திரும்ப தருவார், திரும்ப தருவார். நீ இழந்த அனைத்தையும், திருடன் திருடின அனைத்தையும் என் கர்த்தர் திரும்ப தந்து ஆசீர்வதிப்பார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் பிதாவே, ஆமென். தேசத்திற்காக ஜெபம் பண்ணுவோம். நேசிக்கிற பரலோக தகப்பனே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே. அப்பா சோதரம் 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 கர்த்தாவே. அப்பா நீங்கள் சொன்னீங்களப்பா, என் ஜனங்கள் தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பி என் முகத்தை நோக்கி பார்க்கும்போது நான் தேசங்களுக்கு சேமத்தை கொள்வேன் சொன்னீங்களப்பா. தேசமே பயப்படாது மகிழ்ந்து களிக்கூறு, கர்த்தர் பெரிய காரியம் செய்வார் சொல்லப்பட்டிருக்கு ஆண்டவரே. தேவனே சோதரம், உங்கள் தலைமட்டை எங்கள் தாழ்த்துக்கிறோம் ஆண்டவரே, உங்கள் சமூகத்தை தாழ்த்துக்கிறோம் ஐயா. சோதரம் 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 தகப்பனே. ஆண்டவரே, எங்கள் பிள்ளத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்லப்பா, தேவனுடைய ஆவியினாலே ஆகவே எழுதியிருக்கு ஆண்டவரே. ஆவியானவரே, சகலவற்றையும் வார்த்தையினால் தாங்குகிற தேவனப்பா, கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறீர் ஆண்டவரே. இசப்பா சோதரம் சோதரம் தகப்பனே. இசப்பா அப்பா அதிகாரிகளுக்காக ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, எங்கள் இந்திய பிரதமர் மோடி அவர்களுக்காகவும் அப்பா, என் தமிழ்நாடு சிஎம் அப்போ முக ஸ்டாலின் ஐயாவுக்காகவும், அந்த ஒவ்வொரு மாவட்டத்தில் உள்ள ஒவ்வொரு சிஎம்முக்காகவும், எம்எல்ஏ எம்பிக்களுக்காகவும், அந்த ஜட்ஜுக்காகவும், கலெக்டருக்காகவும், போலீஸ் அதிகாரிகளுக்காகவும் அப்போ ஒவ்வொரு துறையில் இருக்க ஒவ்வொரு அரசு அதிகாரிகளுக்காகவும், கவுன்சிலர், வார்டு மெம்பர், பஞ்சாயத்து தலைவர்களுக்காகவும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சோதரம் 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 தகப்பனே. இசப்பா அவங்க எல்லாரும் ஆசிரியருக்கு முன்னாடி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருக்கும் நல்ல பலனை கொடுப்பீராக, தீர்க்காயசு கொடுப்பீராகப்பா. நீங்கள் கொடுத்து பணியை செய்து முடிக்க, மக்களுக்கு செய்ய நன்மைகளை செய்து முடிக்க ஆண்டவரே. அப்பா கர்த்தருக்கு பயந்து நமக்கு மேலே தேவன் ஒருத்தர் இருக்கிறார் என்று அறிந்து ஆண்டவரே, நீங்கள் கொடுத்த இந்த பதவியில் அந்த உண்மை உத்தமமாக தகப்பனே, ஜனங்கள் செய்ய நன்மைகள் செய்து முடிக்க அவங்க திராணியை கொடுங்க, பலனை கொடுப்பீராகப்பா. குடும்பத்தில் சமாதானமும் சந்தோஷம் கொடுங்க, நிம்மதியை கொடுப்பீராக தகப்பனே. எல்லா சரீர பலவீனங்கள், மன சோர்வுகள் நீங்கட்டும் அப்பா. அதுவரை அவன் போக்கிய வருத்தம் ஆசிரியர்கள் ராஜா. அவன் எல்லா பயணத்திலும் கரம்பிலிருந்து பாதுகாக்கட்டும் ஆண்டவரே. அப்பா அவன் வீட்டை ஆசிரியப்பீராக ராஜா. அதுவரே அவங்களுக்கு எல்லாருக்கும் மேலாக ஆண்டவரே, விலையேற பெற்ற ஈடு இணை இல்லாத ரட்சிப்பை கொடுப்பீராக ஆண்டவரே. ரட்சிப்பை கொடுக்கறது அவனப்பா, ரட்சிப்பை இலவசமாக கொடுக்கறீங்கப்பா. நீங்க அது எவ்வளவு கோடி பணம் இருந்தாலும் ரட்சிப்பு வாங்க முடியாது ஆண்டவரே. சகப்பனே, ரட்சிப்பு எல்லாருக்கும் இலவசம்ப்பா. படிச்சவன், படிக்காதவன், பணக்காரன், ஏழை, அந்த உயர்ந்தவன், தாழ்ந்தவன் இல்லை ராஜா. யாரெல்லாம் இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறாங்களோ, இயேசுவின் பாவங்களை சுமந்தார், எனக்காக அவர் ஜீவனை கொடுத்தார், ரத்தம் செஞ்சிருக்கிறார்கள், அவரே உயிர்த்தது யாரெல்லாம் நம்புறாங்களோ, விசுவாசிக்கிறாங்க, எல்லாரும் ரட்சிப்பு உண்டாகும், நீதி உண்டாகுறாங்களே. ரட்சிப்பு நீதி இலவசமாக கொடுக்குறீங்கப்பா. அதற்காக நன்றி 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 ராஜா. மனுஷ உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை கஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன சொல்லுங்களப்பா. மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாய் எண்ணத்தை கொடுப்பான்னு சொல்லுகிறானவரே தகப்பனே. அப்பா நீதிமான்களை அல்ல பாவிகளை மனம் திரும்ப அழைக்க வந்த சொன்னீங்களேப்பா. இருள் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் சொன்னேன். மரண திசை இருந்தவர்களுக்கு வெளிச்சம் உதிர்த்து சொல்லுங்களப்பா. நீரே வானத்தில் வந்து வெய்யான ஒளியா இருக்கீங்கப்பா, ஜீவ அப்பமா இருக்கீங்கப்பா. எங்களுக்கு வந்து அடிக்கப்பட்ட ஆட்டுக்கூட்டி நீங்க தானப்பா. சோதனம் சகல கோத்திரத்திற்காக, பாஷைக்காரருக்காக, சகல ஜாதிகாருக்காகவும் நீங்க அந்த கல்வாரி சிலுவையில ரத்தம் செஞ்சு ஜீவனை கொடுத்திருக்கீங்கப்பா. அது ஜனங்க நம்பிட்டேன் சப்பா, ஜனங்க நம்பிட்டேன் சப்பா தகப்பனே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி 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 தகப்பனே. இழந்த தேடவே ரட்சிக்கவே மனுஷகுமார் பூமிக்கு வந்து சொல்லுகிறார் ராஜா. அப்பா ஒருவனாக கெட்டு போவது பரலோக பிதாவின் சித்தம் அல்ல சொல்லுகிறார் ஆண்டவரே. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவனே இரக்கம் செய்யுங்கப்பா. என் ஜனங்கள் தொடுவீராகப்பா. ஒவ்வொரு அதிகாரிகளும் தொடுங்கப்பா. அதிகாரி குடும்பத்தை
தொடுங்கப்பா, சொந்த பணங்கள் தொடுங்க ராஜா. எல்லோரும் இயேசு வருந்துகளுடன் கர்த்தாவே, சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல ஒவ்வொரு அதிகாரிகளும் கர்த்தரை அறிகிற அறிவினால் நிரப்பப்பட முடியாமல் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவ ஆவியானவரே, உயிர்ப்பிக்கிற ஆவியானவரே, என் ஜனங்களை பிரகாசமுள்ள மனக்கண்களை திறந்துள்ளோம் ஐயா. இயேசு கிறிஸ்து அறிந்து கொள்ளட்டும் தகப்பனே. நீரே வெளியான தேவனை அறிந்து கொள்ளட்டும் அப்பா. நீரே ரட்சகரை அறிந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. நீரே வழியும் சத்தியமும் ஜீவனமா இருக்கிற அறிந்து கொள்ளட்டும் ஐயா. உண்மை எல்லாம் ஒருவரும் பிதாவினிடத்து வருவதில்லை ஆண்டவரே. இயேசுவே, நீரே வழியா இருக்கீங்கப்பா. நீரே ஜீவன், நீரே சத்தியம் ஆண்டவரே. உமக்கு நன்றி, நன்றி, நன்றி தகப்பனே. இசையா உமக்கு நன்றி, நன்றி ராஜா. அப்பா, அதிகாரிகளெல்லாம் தன் கிரிகள், நல்ல கிரிகள் ஜனங்கள் செய்து முடிக்க அப்பா, உமக்கு பயந்து எல்லா காரியங்களும் செய்ய அவன் திருந்த புத்தியை கொடுக்கிறாங்க ஆண்டவரே. சோதரன் 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 தகப்பனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நற்கிரிகளுக்கு செயல்படும் ஐயா, துர்க்கிரிகளுக்கு அல்லப்பா. நற்கிரிகளுக்கு அதிகாரிகள்லாம் செயல்படட்டும் ஆண்டவரே. நமக்கு மேல கர்த்தர் இருக்கிறாரு இந்த பயந்து மூக்கு கீழ்ப்படைந்து அந்த ஜனங்களுக்கு செய்ய கடமைகள் செய்து முடிக்க அவங்களுக்கு பலனை கிருபையை கொடுக்கிறாங்கப்பா, ஞானம் கொடுக்கிறாங்க ஆண்டவரே. ஆமென், ஆமென், ஆமென். சோதரம் சோதரம் தகப்பனே. சப்பா ஆண்டவரே, ஒரு ராஜா, என் ஜனங்களுக்காக ஜெபிக்கிறேன்ப்பா. எங்களுக்கா பரிதவிக்கிற பிரதான ஆசாரியரே, ரட்சகரே, மீட்பரே சப்பா. அப்பா, இந்த மதுரா ஜனங்களுக்காக ஜெபிக்கிறேனப்பா. அப்பா, இந்த கமல் பாடுறது ஒவ்வொரு ஆத்மாக்காக ஜெபிக்கிறேனப்பா. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, அப்பா நீங்கள் சொன்னீங்களப்பா, ஆத்மாக்கள் ஆதாயப்படுத்தி கொடுக்கிற ஞானமல்லும் சொன்னீங்களப்பா. ஆண்டவரே, ஜனங்கள் நீங்கள் தொடுவீராகப்பா. பரிசுத்தாவே நீங்கள் பேசுவீராக ஆண்டவரே. இப்படிப்பட்ட கல்லால இறுதிப்பட ஜனங்களோடு பேசுவீராகப்பா. வா, மாமசமா இருந்து அவங்களை வைங்கப்பா ஆண்டவரே. மாமசமா இருந்து அவங்களை வைங்க ஆண்டவரே. அப்பா, ஏதோ காது இருந்தும் கேட்காம, கண் இருந்தும் விடராம அப்பா, அப்படி இருக்கக்கூடாது தகப்படி. சப்பா ஆண்டவரே, உணர்வுகளை ஒரு மனசை கொடுங்கப்பா. உணர்வுகளை இருந்த கொடுங்கப்பா. அவன் கண்களை திறந்து ராஜா, கேட்கிற செவியை கொடுங்கப்பா ஆண்டவரே. சோத்திரம் சோத்திரம் தகப்பனே. இப்போ என்ன சொல்றாரு காது கேட்கட்டும் ஆண்டவரே. தகப்பனே, சோத்திரம் சோத்திரம். காதுல கேட்க கனவு சொன்னீங்களா ஆண்டவரே. கேட்கிற செவிகளை கொடுங்கப்பா ராஜா. இது மதம் அல்ல, கிறிஸ்துவ மதம் அல்ல, இது மனமாற்றம். இந்த பூமியில் நல்லா வாழும்படி, வியாதியிலிருந்து, கஷ்டத்திலிருந்து, துக்கத்திலிருந்து பரலோகம் போறதுக்கு நல்ல வழி இயேசுதா என்று அறிந்து கொள்ள நீ சத்தியத்தை சொல்லிக் கொடுக்குறாங்க. சத்தியத்தை அறிந்து கொண்டால் கஷ்டங்கள் மாறும், துன்பங்கள் மாறும், கவலைகள் தீரும், சாபங்கள் முறியும், அந்த கர்மங்கள் மாறும் என்று அவன் அறிந்து கொள்ளட்டும் ஐயா. ஜனங்க அறிந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. ஆவியானவரே, ஒவ்வொரு தொடுதலுக்குப்பா, தொடுங்க ராஜா. தொடுதல் உண்டாகட்டும் ஐயா. மனசுல பேசுங்க ராஜா. உள்ளான மனுஷன் பாவம் சுத்து போயிருக்க ஆண்டவரே. மனுஷன் உயிர்ப்பீங்க ராஜா. தேவ காலையில் அறிந்து கொள்ளபடி, தேவ ராஜ சத்தியத்தை அறிந்து கொள்ளபடி ஆவி உயிர்ப்பீங்க ஆண்டவரே. கண்கள் திறக்கப்படட்டும் ஆண்டவரே. செவிகள் திறக்கப்படட்டும் ஆண்டவரே. ஆமென், ஆமென், ஆமென். ஏசப்பா, இந்த மதுராம சபை இருக்கு. இந்த சபைக்கு போகணும். இங்க போனா நம்ம நல்லது நடக்கும். இந்த உணர்வை கொடுங்கப்பா ஜனங்களுக்கு. நீங்க அழுத்து கொண்டு வாங்க ஆவியானவரே. ஜனங்கள் அழுத்து கொண்டு வாங்கப்பா. திரளாய் மாங்க நீர் வளர்த்து வாங்கித்து கதறுவது போல ஆண்டவரே. என் ஜனங்கள் ராஜா இயேசுவன் வரட்டும் ஐயா. மனம் திரும்பி வரட்டும் ஆண்டவரே. பொல்லாத வழிகளை விட்டு, பொல்லாத கிரிகளை விட்டு இயேசுவே தேவன் கர்த்தரே ஆண்டவர் என்று சபைக்கு வருவாங்களாகப்பா. எங்கள் சபைக்கு வருவாங்களாக ஆண்டவரே. எல்லா உலகம் சொல்லுகிற கர்த்தரே தேவன் என்று எல்லா நாவுகளும் அறிக்கை பண்ண சொல்லுகிற இயேசுவே ஆண்டவர் என்று அந்த முழக்கு சபையில உண்டாகட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அநேக இங்கு ஞானஸ்தானம் எடுக்கட்டும் ஐயா. ஞானஸ்தானம் எடுக்கட்டும் ஆண்டவரே. நாமத்தில் சோதரம் சோதரம். இந்த மந்திர கட்டப்படட்டும் அப்பா. இந்த மந்திர சேர்க்கப்படட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. வடக்கு நோக்கி கொடி என்றும் தெற்கு நோக்கி வைத்திராது என்றும் கட்டளை கொடுக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பார்வோன் ஆவியே, என் ஜனங்களை விட்டுவிடு. இயேசு கிறிஸ்து நாமத்தை கொண்டு வருகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தை கொண்டு வருகிறோம். கடைக்கல்லாக இயேசு கிறிஸ்து நாமத்தை கொண்டு வருகிறோம். என் ஜனங்களை விட்டுவிடு. உயிருள்ள தேவன் ஆராதனை விட்டுவிடு. ஜீவனுள்ள தேவன் ஆராதனைக்கு போக ஜனங்களை விட்டுவிடு. ஜீவனுள்ள தேவன் ஆராதனைக்கு
ஆராதனைக்கு போக என் ஜனங்களை விட்டுவிடு. ஜீவனுக்கு ஆராதனை விட்டுவிடு. கர்த்தருக்கு ஆராதனை செய்ய என் ஜனங்களை விட்டுவிடு. பொய்ய நாவியே, வஞ்சக பிசாசே, சபிக்கப்பட்ட வலு சர்ப்பமே, இயேசு கிறிஸ்து நாமத்தில் வருகிறோம். கர்த்தராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் விரோதம் வருகிறோம். என் ஜனங்களை விட்டுவிடு. என் ஜனங்களை விட்டுவிடு. ஏ ரகாபாதுரா மே லஹபுரு லே கியாதரா மே கினாதுரா கரபா ஷேதுரா கமாசே ரி கரபா. ஓ பெரிய பர்வதமே, எவ்வாத்திரமே, தேவ பிரியதம் சமபூமியாக, தேவ பிரியதம் சமபூமியாக, பெரிய பர்வதமே, செருவாவே சமபூமியாக இயேசு நாமத்தில் வருகிறோம். லே காபா உரா கலோ லே ஹந்து ரகா கராசே கரஹாவ். வெற்றி சொல் இயேசு நாமத்தில் வருகிறோம். மரணத்தை ஜெயித்தவர், பாதாளத்தை ஜெயித்தவர், பிசாசை ஜெயித்த ஓ இயேசு கிறிஸ்து நாமத்தில் வருகிறோம். யோகவான் நாமத்தில் வருகிறோம். சத்துருவே என் ஜனங்களை விட்டுவிடு. சபைக்கு சொல்ல கர்த்தர் ஜனங்களை விட்டுவிடு. கர்த்தர் ஆராதிக்க போக என் ஜனங்களை விட்டுவிடு. ஏ கபா துரா கபா மாக்கோ கலா துரா நபஷே ஏ கபா துரா நிமி கவரபோ ஓ ரஹண்டா லா கலா சேகரபோ. என் ஜனங்களை விட்டுவிடு. அவன் கல்லா இருந்து வளைக்கப்படுவதாக. ஓ ஹர்ரா கபா ஷக்கனிபோ வா மக்ரே வஞ்சகத்தின் ஆவியே ஓ ரீலாபா துரா கமோ. என் ஜனங்களை விட்டுவிடு. ஜீவனுக்கு ஆராதனை போக ஜனங்களை விட்டுவிடு. சகல ஜனங்களும் ஏகமாய் கூடி வரட்டும். சகல ஜனங்கள் ஏகமாய் கூடி வரட்டும். இயேசுவே ஆண்டவர் என்று, கர்த்தரே தெய்வம் என்று. ஆமென், ஆமென், ஆமென். அதிகாரம் இல்லை, என் ஜனங்கள் அதிகாரம் இல்லை. என் இயேசு உன் அதிகாரம் பறித்து கொண்டார் சிலுவையில. என் ஜனங்கள் கல்லால் இருதயம் உடைக்கப்படுவதாக. ஆவியானவரே இவன் தொடுவதாகப்பா. ஜெபிக்கிற வேலை ஜனங்கள் தொடுவதாகப்பா. கல்லால் இருதயம் உடைக்கப்படுவதாகப்பா. மாமிசமா இருதயம் வைக்கப்படுவதாக. செதில் இருதயம் வைக்கப்படுவதாகப்பா. மா பிரா கலா கோரா கபா சேகலபோ லே நாமா துரானி மி கபா துரினியா கலபா. ஓ விடுதலை உண்டாவதாக, விடுதலை உண்டாவதாக. ஒவ்வொரு குடும்பத்திலும் இருள் நீங்குவதாக. இருள் நீங்கட்டும் இயேசு நாமத்தினாலே. இருள் நீங்கட்டும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே. ஒவ்வொரு குடும்பத்தில் விடுதலை உண்டாகட்டும் அப்பா. விடுதலை உண்டாகட்டும் ஆண்டவரே. ஓ கர்த்தரே தெய்வம் என்று ஆராதிக்கட்டும் ஆண்டவரே. ஓ வாகா லீமா கபா துரா பா ஷாத்தோரியா கலாவா மே கிரீனாமா ஹப்ரோ கலா சேத்ரினியா. ஓ நன்றி, நன்றி, நன்றி. எல்லாரும் வெற்றி சிறக்க பண்ண தேவனப்பா. நீங்க வெற்றி சிறக்க பண்ண தேவனப்பா. ஆமென். ராஜ்யம் வருவதாகப்பா. இந்த கமர் பாலத்துல, இந்த மதுர வம்சத்துல தேவ ராஜ்யம் வருவதாகப்பா. ஆண்டவரே சுவிசேஷ அறிவிக்கும்படி ஹalleluya, ஹalleluya. காபிரியல் தேவஸ்தானை பாளையம் கட்டட்டும் ஐயா. காபிரியல் தேவஸ்தானை அது ரட்சியத்தை அறிவிக்கிற காபிரியல் தேவஸ்தானை கூட்டம், தேவ கூட்டம், தேவ ஜனங்கள், தேவ ஆவிகள் இங்கே பாளையம் கட்டுவாங்கப்பா. ஜனங்கள் சந்திக்கப்படி ஓ காபிரியல் தேவ சேனைக்கு பாளையம் கட்டட்டும் ஆண்டவரே. ஜனங்கள் சுவிசேஷ அறிவிக்கும்படி, ரட்சியத்தை அறிவிக்கும்படி சபைக்கு கொண்டு வரும்படி இறங்கட்டும். ஆமென், ஆமென், ஆமென். இந்த சபை எழுப்புதல் உண்டாகட்டும். இந்த சபை எழுப்புதல் உண்டாகட்டும். சபையில எழுப்புதல் உண்டாகட்டும். கடைசி நாட்கள் மாமிசமான யாவர் மீதும் என் ஆவியை ஊற்றி சொல்லுகிறார் தகப்பனே. நான் மாமிசமான யாவருக்கும் தேவனாக கர்த்தர் சொல்லுகிறப்பா. அல்லேலூயா. புறஜாதிகளுக்கும் அந்நியர்களுக்கும் தேவன் அல்லவா. ஓ ராக்கா புராக்கா போதோரா. நான் உயர்த்தப்படும் போது அநேகரை எடுத்துக்கொள்ள சொல்லுகிறப்பா. அனாது ஸ்நேகத்தால் ஸ்நேகித்தேன், காரணம் கேடகத்தும் எடுத்துக்கொண்டு சொல்லுகிறப்பா. எடுத்துக்கொள்ளுங்க ராஜா. உன் அன்பின் அகலம் நீளம் உயரத்துல எடுத்துக்கொள்ளுங்கப்பா. எடுத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. அன்பு ருசிக்கட்டும் ஐயா. ஆமென், 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 ஆமென். நன்றி, நன்றி தகப்பனே. சோதரம், சோதரம் கர்த்தாவே. சப்பா ஜீசஸ் ஹவுஸ் சபைக்காக ஜெபிக்கிறேன் அப்பா. சோதரம், சோதரம் அப்பா. 5 வருஷம் சபை திறந்த ஆண்டவரே உங்க நாமத்துல. இந்த சபை ரத்தத்தினால் நீக்கப்பட்ட சபை ஆண்டவரே. இந்த சபைக்கு தலை கிறிஸ்து நீங்க இருக்கீங்க ராஜா. ஆண்டவரே நன்றி. கர்த்தர் நோக்கலாம சபையை நீ ஆரம்பிக்கலப்பா ஆண்டவரே. கர்த்தர் நோக்கலாம் சபை இங்க ஆரம்பிக்கலப்பா ஆண்டவரே. ஆண்டவரே வழிகளை ஆராய்ந்து முடியாது ஆண்டவரே. தகப்பனே சோதரன், சோதரன் தகப்பனே. அப்ப நீங்க சொன்னீங்களப்பா, வானத்தின் நட்சத்திரங்களை போல, கடற்கரை மணலை போல
நான் மனிதர்களை பெருகச் சொன்னீங்களப்பா. யாக்கோபு வந்து பெருகச் செய்ய தேவன். அதாவது எங்கள் திருச்சபையை மனிதர்களா பெருகச் செய்ய இடம் கொள்ளாமல் போக மட்டும் நான் ஆசீர்வதித்து பெருகவே பெருகச் சொன்னீர்கள், பெருகவே பெருகச் சொன்னீர்கள், பெருகவே பெருகச் சொன்னீர்கள். நீ பொய் சொல்ல மனிதன் அல்லப்பா, இவ்வளவு வேணும் பொய்யா தேவன் எழுதப்பட்டிருக்க. வாக்கு பயனாக உண்மையாக தான் இருக்கீங்கப்பா. வானம் பூமி மாறினாலும் என் வார்த்தை மாறாது சொன்னீங்களே ராஜா. தேவனே என் சபை ஆத்திர பெருகச்சங்க, வலது புறம் இடது புறமும் சிறந்த நிற்க இடமில்லாதபடி காணுவரே, என் சபை நிற்கும் இடமில்லாதபடி காணுவரே. நின்று தேவத்தையை கேட்கும்படி அந்த தேவச்சா படிக்கிட்டு நின்று தேவத்தை கேட்கும்படி மேல கூடாரத்துல தேவச்சதை கேட்கும்படி ஜனங்க நிறமட்டுமாப்பா, ஜனங்க நிறமாட்டம். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே சொன்னீங்களப்பா. நீ சொல்ல ஆகும், நீ கட்டளை நிறுத்தமே ஆண்டவரே. ஆண்டவரே உங்களுக்கு லேசான காரியம், அற்ப காரியம் ஆண்டவரே. ஆண்டவரே வானம் சிங்காசனம் பூமி பாதப்பட சொன்னீங்களப்பா. அந்த சராசரி நிரப்பின தேவனப்பா, வெறுமையான நிரப்பின தேவனப்பா. வெறுமையான சபையை நிரப்ப உங்களால் கூடுமே, உங்களால் கூடுமே ஆண்டவரே. யா கா லா கா பா கோ ரா கா பா. வடக்கு நோக்கி கொடி என்றும் தெற்கு நோக்கி வைத்தியாது என்றும் நாங்கள் கட்டளையிடுகிற இயேசுவின் நாமத்தினாலே ஜனங்க புறப்பட்டு வருவார்களாக. புறஜாதிகள் இயேசுவை விசுவாசிப்பார்களாக. ஓ ஜனங்க மனம் திரும்பி சபைக்கு வருவார்களாக. ஜனங்க மனம் திரும்பட்டும் ஆண்டவரே. ஆமென். தன் பாவங்களை விட்டு தன் பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பணும் கர்த்தாவே. நன்றி 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 தகப்பனே. ஒவ்வொரு வேலைக்கிழமை ஆராதனை ஆசிர்வதிங்க ராஜா. உபாச ஜெபத்தை ஆசிர்வதிங்க ராஜா. இதை கலந்து கொள்ள ஜனங்களை ஆசிர்வதிங்க ராஜா. சோதரம் 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 தகப்பனே. கர்த்தர் உபாச ஜெபத்துல பெரிய அற்புதங்களையும் அடையாளம் செய்து கொண்டு வருங்க. அதற்காக நன்றி நன்றி நன்றி. சபை பாகுபாடு என்று ஜனங்கள் சபையை கலந்து கொண்டு கர்த்தரை ஆராதிக்கட்டும் ஐயா. தேசத்துக்காக ஜெபிக்கட்டும் ஆண்டவரே, ஜெபிக்கட்டும் அப்பா. சோதரம் 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 ஆண்டவரே. இது அம்மா சபை அப்பா சபை, இது அங்கதாப்பூர் இங்கதாப்பூர் பாகுபாடு என்று ராஜா விசுவாசிகள் ஆண்டவரே. ஆண்டவரே வீட்டில் ராஜா வேலைகளை முடிச்சு சபைக்கு வந்து கர்த்தரை ஆராதிக்க, ஜனங்களுக்காக ஜெபிக்க, ஜனங்களுக்கு நேராக ஓடிக்கொண்டு ஜனங்களுக்காக ஒரு அந்த பரிதவிக்க உள்ளத்தோடு ஒரு ஆத்ம பாரத்தோடு ஜனங்கள் வருவார்களாக ஆண்டவரே. யா காபா ரமா ஷேபா ருனாபா சுயாந்தா ரேனி மா காபா மர்போனா திரினி வி கபரா. ஓ உமக்கு நன்றி நன்றி ஏசப்பா. ஓய்வு நாளுக்காக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. அப்பா நாட்டின் மாறதை ஆசிர்வதிங்க ராஜா. அப்பா சிறுவில் வழியாக வந்த சுகம் இந்த தலைவர் பேசப்பட செய்தி தேவனுக்காவே கனம் பண்ணுவீராக. ஆசிர்வதிப்பீராக ராஜா. அநேக லட்சக்கணக்கான ஜனங்கள் சத்தியத்தை அறிந்து கொள்ளத்தக்கதாய் அநேக ஜனங்கள் வார்த்தையை கேட்கும்படி சத்தியத்தை அறிந்தால் அதிக சத்தியம் விடுதலையாக சொல்லுங்களப்பா. ஜனங்கள் விடுதலையாக வார்த்தை கேட்கப்படே ராஜா. அந்த சடங்குகளை விட்டுவிட்டு பாரம்பரியத்தை விட்டுவிட்டு விசுவாசத்தை வளரட்டும் தகப்பனே. வார்த்தையை வளரட்டும் தகப்பாவே. எங்க தேவ வார்த்தையா இருக்கீங்கப்பா. என் இயேசு வார்த்தையா இருக்கீங்க ஆண்டவரே. யோ என் வார்த்தையில் ஆவியும் ஜீவனும் வளம் என்று சொல்லுகிற தகப்பனே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி அப்பா. அடியின் வாயில வார்த்தையை போடும், அடியின் வார்த்தையை பேசுகிறார் ஆண்டவரே. பாடுகள் அபிஷேக ராஜா, மெசேஜ் அபிஷேக ஆவியானவரே, அபிஷேக நாதரே, வார்த்தை அபிஷேகிறாங்க ஆண்டவரே. அப்பா அநேக ஆத்மாக்கு ஊடுருவி செலுட்டு வார்த்தை ஆண்டவரே. ஓ உமக்கு நன்றி நன்றி தகப்பன். தேவ பிரசனம் சபை நிரப்படும் ராஜா. கூடாரம் நிரப்பட்ட தேவ பிரசனம் வல்லமை. ஓ வீட்டு வளம் நிரப்பட்டும் ஆண்டவரே. உமக்கு நன்றி. வர ஜனங்கள் தொடப்படுறாங்க தாவே. ஏதோ வந்த கூட இல்லாதபடிக்கு ஆண்டவரே அவங்கள ஒரு மனமாற்றம் வார்த்தை கேட்டு மனம் திரும்பி வார்த்தையில வளரட்டும் ஐயா. கற்றுக்கொடுங்க ஆண்டவரே, நீ கற்றுக்கொடுங்க ஆவியானவரே. சோதரம் 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 தகப்பனே. அதற்காக நன்றி 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 எசப்பா. எசப்பா சிறுபிற விருதுக்காக ஜெபிக்கிறேனப்பா. அப்பா ஒவ்வொரு சிறுபிற நடக்க சபை நடக்க விருது ஆசிரியர் ராஜா. சிறுபிறர்களா பெற்றோர்கள் அனுப்பணும் தகப்பனே. எசப்பா நல்ல நிலத்துல விதைக்கப்பட்ட உங்க வார்த்தை ராஜா அது சிறுபிற மனசுல விதைக்கணும் ஆண்டவரே. 60 100 60 30 பலன் தர பிள்ளைகளா வருங்காலத்து குடும்பத்துக்கும் சபைக்கும் தேசங்களுக்கும் அவங்க ஆசீர்வாதமா இருக்கணும் தகப்பனே. ஆண்டவரே அப்பா சிறு பிள்ளையோட நடத்து, முதிர் வயதிலும் விடாதிருப்பான்னு சொன்னீங்களப்பா. ஆண்டவரே வார்த்தை கூட நடத்துகிறோம் ராஜா, நடத்துகிறோம் ஆவியானவரே. சிறு பிள்ளைகளா கர்த்தருக்காக எழுதி பிரகாசிக்கிட்டோம். ஓ எழுதி பிரகாசி தேவ ஒளிகள் வந்தது சொன்னீங்களப்பா. ஆண்டவரே பிள்ளைகளெல்லாம் எழும்பட்டும் ஐயா. பிள்ளைகளெல்லாம் வாலிப வயசுல எழுதி கர்த்தருக்காக பிரகாசிக்கட்டும் ஐயா. உங்களுக்கு நன்றி 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 தகப்பனே.
அப்பா நன்றி நன்றி ஏசப்பா. அப்பா சாலை விழுந்துக்கா ஜெபிக்கிறேன்ப்பா. சாலை விழுந்து ஆசீர்வதிங்க ராஜா. உங்க நாமத்தை கொண்டு ஜெபிக்கிறோம். நாமத்தை நல்ல கிரிகளை செய்கிறோம் கர்த்தாவே. அந்த நாமத்தை கிஃப்ட்டை கொடுக்கிறோம். நாமத்தை வசனத்தை விதைக்கிறோம். நாமத்தை பாடல்களை சொல்லி எல்லா நாமத்தை செய்கிறோம் கர்த்தாவே. பிள்ளைகளால் ரசிக்கப்பட்டிருக்கிறோம்ப்பா. அந்த பிள்ளைகள் நிமித்தம் அவங்க அப்பா அம்மா ரசிக்கப்படணும். அந்த குடும்பம் தலைமுறை தலைமுறை தலைமுறையா அந்த ஆத்துமகளை இயேசுவை ஆராதிக்கணும் அப்பா. இயேசுக்கு சொந்தமாக ராஜா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி கர்த்தாவே. அவங்களாம் தொடுதல் உண்டாகட்டும் ஐயா. தொடுதல் உண்டாகட்டும் தகப்பனே. இதை வந்தோம் கிஃப்ட் வாங்கணும் அப்படி டைம் பாஸாக போயிடாதபடி கண்டவரே. அவை எதிரே வரும்போது பிள்ளை தொடப்படுகிற தகப்பனே. அவங்களுக்கு இவர்கள் ஒரு மாற்றம் உண்டாகணும்ப்பா. மனசுல தொடுதல் உண்டாகட்டும் ஏசப்பா. ஆவியர் பிரசவத்தை நிரப்படும் ராஜா. ஆவியர் ரட்சிப்பை கொடுங்க இளைஞர்களாக ராஜா. ரட்சிப்பை கொடுங்கப்பா. அது பிள்ளைகள் நிமித்த குடும்பத்தை கஷ்டங்கள் தீரணும். நல்ல பிள்ளைகள் நல்லா படிக்கணும் ஏசப்பா. நல்லா படிக்கிற ஞானம் கொடுங்கப்பா. வேலைக்கு போகிற பிள்ளைகள் அப்பா அம்மா ராஜா என் பிள்ளைகள் வேலைக்கு அனுப்ப மாட்டேன், பிள்ளைகள் ஸ்கூல் போகணும் தெரிஞ்சு புத்தியை கொடுங்க ஆண்டவரே. புத்தியை கொடுங்க ராஜா ஆண்டவரே. பிள்ளைகள்லாம் ஒரு காலத்துல இப்போ அநேகம் நம்ம ஆசீர்வாதமாக இருக்கணும், பிளஸிங்காக இருக்கணும்ப்பா. அதற்காக நன்றி 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 அப்பா. அப்பா மருத்துவ ஊழியத்துக்காக ஜெபிக்கிறேன்ப்பா. அதுவரை மருத்துவ ஊழியத்தை ஆசீர்வதிங்க ராஜா. அதுவரே சொந்த கைப்பை ஊழியத்தை ஆசீர்வதிப்பீராக அப்பா. நான் விதைக்கிற விதையெல்லாம் நீங்க பெருக செய்வீர், அறுவடை காண செய்வீராகப்பா. அதுவரே சோத்திரம் சோத்திர விளைவினர் சரீரங்கள் பலம் பெறட்டும் ஐயா. இந்த கைப்பதி கொடுக்கும் போதே உங்க வார்த்தையில ராஜா ஜீவன் உண்டு. வார்த்தை படிக்கும் போதே அவன் சரி சுகத்தை உணரணும் ராஜா. அவன் சரி வியாதியை நீங்க உணரட்டும் ராஜா. மனம் திரும்ப இயேசுதான் மெய்யான தேவன், இயேசுதான் சுகம் கொடுத்தாரு, இயேசுதான் குணமாக்கினாரு என்று சொல்லத்தக்கதா சாட்சிக்கு எழும்புற ராஜா. சாட்சிக்கு எழும்பட்டு ராஜா. அதுவரே வா அதே ரசிக்கப்படும் சப்பா. கைப்பிதி வாங்குற ஜனங்கள் அது ராஜா படிச்சு இயேசுவை ருசிக்க அப்பா அவங்க பாவத்தை அருக சேர்ந்து மனம் திரும்பி ஏற்றுக்கொள்ள குல தெய்வமாக ரட்சிகராக ஏற்றுக்கொள்ள பரிசுத்த ஆவியானவர் தாமே நீ கிரியேட் செய்ய ஜெபிக்கிறோம். நீங்க கிரியேட் செய்யலாம ஒன்றும் நடக்காது ஆண்டவரே. நீங்க கிரியேட் செய்யணும் ஆவியானவரே. நீங்க தான் கிரியேட் செய்யணும்ப்பா. விதைக்கிறோம், நீர் பாய்ச்சிக்கிறோம், விதைகள் செய்ய தேவை நீங்க தானப்பா ஆண்டவரே. ரட்சிப்பு முடியுது ஆண்டவரே. வா ரட்சிக்கிறதா நீ ஒருவரே அப்பா. உங்க நாமம் இல்லாமல் ஜனக ரட்சிப்பு நாமம் இல்லாண்டவரே. இயேசு நாம தான் ரட்சிக்கிற நாமம் ஆண்டவரே அப்பா. நன்றி நன்றி வா. அந்த ஊழியத்தில் ஹாஸ்பிட்டல் ஊழியத்தில் அநேக அற்புதங்கள் நடக்கணும்ப்பா, அதிர்ஷ்டங்கள் நடக்கணும்ப்பா, மிராக்கள் நடக்கணும்ப்பா. பேரு நேரப்பட்டு வேத சுகமானது போல பவுல் கச்சைக்கு மேலே போடும்போது பேய்கள் ஓடுவது போல ஆண்டவரே நோய்கள் சுகமானது போல இன்றைக்கே கத்து அற்புத அப்போஸ்தலர்கள் அதே அற்புதங்களை நீங்க செய்யப்பட்டு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவின் வரங்கள் வெளிப்படணும்ப்பா, ஆவின் கடைகள் வெளிப்படணும் ராஜா. கத்து வீரோடு இருக்கிறார் என்று அது நாங்களே சாட்சியாக சொன்னீங்களப்பா. சாட்சி எழும்பட்டும், உன் நாம மகிமைப்படுவது அவங்களுக்கு கீர்த்தி புகழ்ச்சியை பரவட்டும் ஆண்டவரே. நீர் பெருகணும், நாங்கள் சிறுகணும்ப்பா. நன்றி நன்றி நன்றி. சோதரம் சோதரம் ஆண்டவரே நமக்கு நன்றி நன்றி தகப்பனே. ஏசப்பா அப்பா ஒரு நாள் சபை திருச்சபையில் ஆண்டவரே 7 to 8 1 மணி நேரம் அப்பா கர்த்தரை பாடி வேதத்தை கேட்டு நாங்கள் தேசத்துக்காக ஜெபிக்கிறோம், ஜனங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அது ஊழியத்தை ஆசீர்வதிங்க ராஜா. யாக்கோபே இனி மேல்மேலே பலப்படுவாய் சொன்னீங்களப்பா. தாவீது மேல்மேலே பலப்படுவாய் சொன்னீங்க தகப்பனே. ஆண்டவரே சபைக்குள்ள மேல்மேலே பலப்பட சிறுப்பேர தைரியம் வரணும்ப்பா. அதுவரை 1 லட்சம் வியாபார ஸ்தானங்கள் ராஜா நீங்க தரிசனப்பா. 1 லட்சம் பிள்ளைகள் சபையில் எழுப்பு அவங்க சொல்லியிருக்கீங்கப்பா. அது 1 லட்சம் வியாபார ஸ்தானங்கள் கத்திருக்க எழுபட்டு கத்தாவே. அது ஆழம் அற்பமா இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாக சொன்னீங்களே தகப்பனே. கிரகிக்க கூட அதிர்ச்சிகள் செய்யுங்கப்பா. இன்னும் கூட அதிர்ச்சிகள் செய்யுங்க ராஜா. சபை ஆத்மாவை கொண்டு வா, சிறுபேரை கொண்டு வாங்க ஆவியானவரே அப்பா. நமக்கு நன்றி கத்திர பெரிய காலம் செய்யுங்கப்பா. நமக்கு நன்றி நன்றி செலுத்துகிறோம் சப்பா. கிறிஸ்துமஸ் ஆனவரே சபைக்கு பெயிண்ட் அடிக்கணும் சப்பா. ஆனவரே சோதரன் சோதரன் தகப்பனே யோகவா ஈரே தேவையாக விரும்ப பண்ணி தேவைகளை சந்திக்கிறவரப்பா. நீங்க கர்த்தர் சமூகத்தை எல்லா பார்த்துக்கள் எழுதியிருக்க ராஜா. எங்களுக்காக நியமிக்கப்பட்ட பணிவிட ஆவிகள் ஆபிரக்கம் ஆசீர்வாதத்தை கொண்டு வாங்க, பணத்தை கொண்டு வாங்க, ஐஸ்வர்யத்தை கொண்டு வாங்க. இயேசு கிறிஸ்துவா பணிவிட ஆவிகளுக்கு கட்டளை கொடுக்கிறேன் அப்பா. எல்லாம் சபை எல்லாரும் செய்து முடிக்க பணம் வரட்டும் இயேசு நாமத்தினாலே, பணம் வரட்டும் இயேசு நாமத்தினாலே. வானத்து மதங்கள் திறக்க முடியாது ஜெபிக்கிற இயேசு நாமத்தினாலே. மதங்கள் திறந்து இடம் கொள்ளாமல் சபையை ஆசீர்வதிங்க ராஜா. அந்த சபை தேவையான பெயிண்ட் அடிச்சு பணத்தை மிச்சம் எடுக்க கலைஞர் நிறம் விளையிட்டு மாண்டவர். சபைக்கு விதைக்கிற ஜனங்களை
தேவன் தம்மை ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவன் கரங்களை 1000 பெருகச்சுங்கப்பா. அறுவடை பார்க்கட்டும். தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தருக்கு காணிக்கையும் தசமபாகியும் கொடும். ஓ நல்லவரே, உமக்கு நன்றி அப்பா, ஸ்தோத்திரம். இயேசுவே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் சப்பா. கரங்களை உயர்த்தி ஆராய்ச்சி கொடுப்போம். நேசிக்கிற பரலோக தகப்பனே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நல்ல நிலமாகிய உங்கள் சமூகத்தில் உங்களை ஆராதிச்சு விதைக்கிறோம். நீர் சொன்னீரே, வாழாக்காமல் தலையாக்குவேன், கீழாகாமல் மேலாக்கும் சொன்னீரே. நீ கடனை வாங்காதபடிக்கு அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுக்கும்படி என் வீட்டிலே ஆஸ்தியும் செல்வத்தையும் பெருகச் செய்யும். இந்த நாளிலே நான் இருக்கிறதை பார்க்கிறோம் 1000 மடங்கு ஆசீர்வதியும். ஆமென். உமது ஆசீர்வாதத்தாலே அடியின் வீடையில் என்றும் ஆசீர்வாதிக்கப்படட்டும் தேவரே. உமது ஆசீர்வாதத்தாலே அடைய வீடை என்றும் ஆசீர்வாதிக்கப்படட்டும். தொட்டி முதற்கொண்டு கையிடும் வேலைகளை ஆசீர்வதியும். குடையோ மாவுக்கு சில தொட்டி முதற்கொண்டு கையிடும் வேலைகளை ஆசீர்வதியும். இனியும் கரணே வாங்காமல் எங்களை ஆசீர்வதியும். தேவரே என் வீட்டின் தலைவர், தேவரே எல்லாமே எனக்கு. ஆமென். தேவரே என் வீட்டின் தலை. அப்பா, நீங்க தான் வீட்டின் தலைவரா இருக்கீங்க. எல்லாமே எனக்கு. தேவரே உமது ஆசீர்வாதத்தாலே அடியின் வீடு என்றும் ஆசீர்வாதிக்கப்படட்டும். ஆமென், ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்ப்பா. அப்பா, எல்லா ஜெபங்களுக்கும் நீ பதில் கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துறப்பா. ஜெபிக்க வைத்து பரிசுத்த ஆவியானவருக்கு நன்றி செலுத்துறேன் தகப்பனே. பெரிய அதிசய கண்கள் காணப்போவதற்காக நன்றி செலுத்துறேன் தகப்பனே. தேங்க்யூப்பா. நிச்சயமாகவே முடிவு உண்டு. நம்பிக்கை வீண் போகாத சொன்னீங்களப்பா. அந்நிய கண்கள் அல்ல, உன் சொந்த கண்களே அதிசயம் காண சொன்னீங்களப்பா. ஆண்டவரே, அதற்காக நன்றி, நன்றி. ஜெபத்தை கேட்கிறவரே உன் நாம ஆண்டவரே. மாமசம் யார் வீட்டில் வருவார்கள், அதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் பெரிய காரியம் செய்வதற்காக நன்றி. அட்வான்ஸாக நன்றி செய்கிறோம் ராஜா. நன்றி செலுத்துகிறோம். நன்றி. தேங்க்யூ பண்ணுறோம் ஆண்டவரே. நன்றி. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவலமே பரிசுத்த நாமத்தில் ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் சகல உபகாரம் மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஐக்கியமும் பரிசுத்த ஆவியார் வழிநடத்தலும் இப்பொழுதும் எப்பொழுது உங்களுடனும் உங்கள் குடும்பத்துடனும் சதா காலம் இருப்பதாக. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். அல்லேலூயா.